மண்டை முடி சொட்டை வந்துச்சுத்தே. வாங்க சர்மா மைண்ட் வைஸ் சேனலுக்கு வந்துட்டீங்களா? வந்துட்டியே எப்படியே டச் பண்ணி வந்துட்டியே. இந்த கருவா கொட்டை மூஞ்சியை பார்த்துட்டு வந்துடுவியே. கதையான கதை சொல்கிறேன்னா நல்லா கதையை கேட்டுவிட்டு ஏற்றே பான்மதி கதை அப்படி இருக்கே அப்படின்றிய. நல்லா சொல்கிற கதை சொல்கிற விதம் நல்லா இருக்குன்றிய. அப்படியே பாத்திரத்தை விளக்கிட்டு அப்படியே போனை பார்த்துக்கிட்டு பட்டில் படுத்துக்கிட்டு அப்படியே பார்த்து கிடப்பியேத்தே. பாருங்கத்தே கேளுங்கத்தே கதையை. என் கதையை சொல்லி கல்யாணம் நடந்த கதையிலேருந்து அம்புட்டு கதையும் சொல்லி உங்கள் பூரா உங்கள் வீட்டுகளில் பூரா பேசிக்கிட்டு உட்காந்துருக்கேன். என்ன சரி வந்துட்டியே. வந்தவங்களுக்கு பூரா வணக்கத்தை சொல்லிக்கிறேன். சர்மா மைண்டு வைஸ் சேனலுக்கு வந்தவங்களுக்கு பூரா வணக்கம். லைக்கு கைப்பு இதெல்லாம் கதையை கேட்டுவிட்டு அமைக்கிறோம் லாஸ்ட்டாக. முதல்ல வேணாம் அதுக்குண்டு ஒரேதாகவும் கைப்பு லைக்கு போடுன்னுக்கிட்டே இருக்கக்கூடாது. நீங்கள் கதையை கேட்டுவிட்டு அப்படியே இருந்துங்க. ஏத்தே 1-2 பேர் என்ன ரொம்ப பேர் கேட்டாங்க. நான் தான் மனசு கஷ்டமாகி சில கமாண்டுகள்லாம் ரிமூவ் பண்ணி விட்டுருவேன். பார்த்துக்கோங்க. ஏந்து கேளுங்களேன், நம்ம இருக்கிற சூழ்நிலையை எடுத்து போடுறோம். அது சிலருக்கு பார்க்குறதுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். சிலருக்கு என்ன இந்த பொம்பளை இந்த காலகட்டத்தில் இப்படி இருக்குது அப்படின்னு தோணும். அப்படி பல வகையில் நினைக்கிறாங்க. அவங்க நினப்புக்கு நம்ம பதில் சொல்லிக்கிட்டே இருக்க முடியாது. நம்ம மனசை வருத்தப்பட்டுக்கிற முடியாது. அதுக்கு என்ன செஞ்சிருவேன், ரிமூவ் பண்ணி விட்டுருவேன். அந்த மாதிரி மனசு கஷ்டப்படுத்துகிற மாதிரிலாம் கமாண்டு பண்ணாங்க. பார்த்தேன் ரிமூவ் பண்ண முடியும். பார்க்கலண்டா 1000-2000 கமாண்டு வந்தாலும் பார்க்க முடியாது. அதனாலே சிலதுகளை விட்டு போடுவேன். பார்க்காம இருந்துட்டா ஒன்றும் இல்லை. பார்த்து நம்மளுக்கு மனசு கஷ்டமாக இருந்துச்சுன்னா ஒரு மாதிரியாக இருக்கும். என்னன்றே தெரியாதுங்க. உதடு திடீர்னு ரெட்டாக மாறிட்டு போகும். திடீர்னு பார்த்தா கண்ணை கரேன்னு மாறிட்டு போகும். என்னன்றே தெரியாது. பல மாற்றம் நடக்கும். சரி விடுங்க, அது விட்டு நடந்துட்டு போகுது. அப்படி என்ன கமாண்டுண்டா ஏக்கா, இந்த கலிகாலத்தில் ஒத்த ரூம்பு ஒரு ஹாலும் ஒரு கிச்சன் ஓட்டிருக்கீங்களே, பெட்ரூம் இல்லாமல் எப்படி குடும்பம் நடத்துறது? அது இப்போ இந்த காலகட்டத்தில் இப்படி வீடு கட்டினீங்க அப்படின்ட்டே சொல்கிறாரு. ஏத்த நம்ம காசு பணம் வசதியாக கையில் இருப்பு இருக்கிறவங்க கிடையாது. அன்னன்னைக்கு உழைச்சி விட்டு அன்னன்னைக்கு ஏதோ ஒரு சிறுகை சேர்த்து ஒரு சின்ன பொட்டு பொருள் எடுத்து என்னத்தையே சின்ன சேகரிச்சு என்னால் முடிஞ்சதா அம்பிடுத்தேன். என்னத்தையே புருஷனுக்காக பொடியை போய் ஒரு வடையை படம் ஒரு சின்னதாக வீட்டில் வேலையை பார்க்க ஒரு எண்ணத்தையே ஒரு அதிரசத்தை தட்ட அதிலேருந்து கொஞ்சம் மிஞ்சிற காசுகளை கொஞ்சம் சேமித்து பிள்ளைகளுக்கு சிறுகை சேமித்து கொஞ்சம் நான் தங்கச்சிக்கு போட்டு கட்டி கொடுத்தோம். அப்படியே ஓடிக்கிட்டு இருக்கு நம்ம வாழ்க்கை. என்ன நாங்கள் வாக்கப்பட்டு வந்ததுலேருந்து ஓடிக்கிட்டே தான் இருக்கேன். என்ன அப்படி இருக்கையில் நம்மள்கிட்ட பெரிய அமௌண்ட்டாக கையில் இருக்க. இந்த இடத்த மதுரையில் இப்போ இடம் வாங்கி போடுறது சாதாரண விஷயமே கிடையாது. பொட்டை காடாக இருக்குது. அந்த காட்டில் போய் கேட்டால் 5 லட்சம்ன்றாங்க. காடு இன்னும் வீடுகளே வரல, 5 லட்சம். அந்த ஏர்போர்ட் பக்கத்தில் 6-7 லட்சம். அப்படி விலைவாசி கூடி போயிடுச்சுத்தேன். அப்படி இந்த இடத்த வாங்குறது கூட கொஞ்சம் நகையில் விற்றுத்தேன் அந்த இடத்த வாங்கி. இப்போ ஒரு வீடு கட்டணும்னா உடனே கட்ட முடியாது. கொஞ்ச நாளைக்கு வாடகைத்தே இருக்கணும். வாடகைக்கு இருக்க 7 வருஷம் 8 வருஷமாக இருக்கும். 8 வருஷமாக வாடகை கொடுத்து தாங்க முடியலை. அப்போ சொந்தமாக ஒரு வீட்டை கட்டிடுவோம் அப்படின்னு யோசனை பண்ணால் வீட்டு கையில் வர கையில் காசு இருப்பு இல்லாமல் அடுத்த வீட்டை வட்டிக்கு வாங்கி வாசிக்கு வாங்கி கட்டுறோம். ஒரு தடவை தான் வீடு கட்டுவோம், நல்லா கட்டி போடணும் அப்படின்ற எண்ணம் வரலத்தே. சின்னதாக ஒரு சீட்டை போட்டுக்கிட்டு அப்படியாவது நம்ம வீட்டை இருந்துக்குருவோம் அப்படின்னு நினச்சி நாங்கள் ஆரம்பித்தோம். காசு கம்மியாக இருக்கிறது, காசு கம்மி பற்றாக்குறதே. என்ன வருமானம் இருந்துச்சு, நல்ல இடமெல்லாம் 1.5 சென்ட் இடம், 1.25 சென்ட் இடம். இடம்லாம் பெரிய இடம் தான். நாங்கள் தான் முன்னக்கே விட்டுட்டார், பின்னாடி விட்டுட்டார். நடுவில் ஒரு ஹாலு 18 எத்தனை அடியே சொன்னார். ஒரு ஹாலு ஒரு கிச்சனை போட்டார். நானும் அப்படித்தான் சொன்னேன். பிள்ளைய ஊரும் பெரிய பிள்ளைகள் ஆயிடுச்சு. என்ன ஒரு ரூமுக்குள்ளே எப்படி குடும்பம் நடத்த முடியும்? ஏத்த இப்படி சொல்கிறேன்னு நினைக்காது. ஆன்லைனில் என்ன முடியுமா இப்படி பேசுகிற, எல்லாத்தையும் பேசக்கூடாதுன்னு நீங்கள் சொல்லுவீங்க. ஆனால் என் மனசுக்கு அசிங்கமாக வல்கராக கேவலமாக ஒரு இதாக கொண்டு போகாமல் போனாவே அது நல்ல சிறந்த பேச்சுன்னு தான் நான் நினைப்பேன். அப்படித்தான் என்னத்தையும் சகோதரர்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கிற மாதிரி கூட பிறந்ததுகிட்ட சொல்கிற மாதிரி சொல்கிறதே. என்னத்தை சொல்கிறது, நான் வாக்கப்பட்டு வந்தப்பயே தங்கச்சியை தூக்கிட்டு வந்துட்டேன். அதாவது திருமண பந்தம்ன்றது எப்படி திருமண பந்தம்ன்றது உடல் ரீதியாக ஒன்று சேர்றோமா அப்படின்றத விட நம்ம மனசு தான் ஒன்று சேருது. நம்ம மன ரீதியத்தையும் ஒரு ஆணோட நம்ம ஒன்றுபடுறோம். என்ன நான் சொல்கிறது, அது உடல் ரீதி அப்படின்றது அது ஒரு விதமான உணர்வு.
அந்த உணர்வுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்குறவளா அப்படின்னு நான் நினச்சா அப்படி கிடையாது. அந்த உணர்வை ஒரு ஒரு சின்ன பார்ட்டு உங்கள் குடும்பம் நடத்துறதுல ஒரு இத்தினோன்னு பார்ட்டு. அதனால் அதை நான் பெருசாக எடுத்துக்கிற மாட்டேன். பெருசாக நம்ம வாழ்க்கையில் இதுதான் பெரிய சந்தோஷம், அந்த சந்தோஷத்தையே இழந்து வாழ்கிறோம், நம்ம தங்கச்சியை தூக்கிக்கிட்டு வந்து நம்மளோட வச்சுருக்கிறதுனால அந்த சந்தோஷம் இழக்குது அப்படி இப்படின்னு நினைக்க மாட்டேங்குது. நம்மளுக்கு அது எப்படி உங்கள்கிட்ட எடுத்து சொல்கிறதுன்னு எனக்கு தெரியாது, சரிவர சொல்ல தெரியும். அப்படி நினச்சி தான் தங்கச்சியை கல்யாணம் முடித்து கொஞ்சம் நாளையில் கூட்டிகிட்டு வந்து நான் வந்து வளர்த்துக்கிட்டு வாக்கப்பட்ட புதுசில் பிள்ளைகளாட்டாலும் நம்ம பிள்ளைய பெத்த பிள்ளையவே இன்றைக்கி பாரமாக நினைக்கிறவங்க எத்தனை பேர் ஒருத்த குணமும் ஒரு மாதிரி இருக்கும். வாழ்க்கையில் அது மட்டுமே முக்கியமுண்டு. கட்டின புருஷனை கூட விட்டுட்டு ஓடி போகிறவங்களும் இருக்காது. என்ன எனக்கு சரியில்லை, அவன் புருஷன் சரியில்லை, புருஷனோட நடவடிக்கை எனக்கு பிடிக்கலை, புருஷன் நல்ல ஒரு புருஷனாக என்கிட்ட நடந்துக்கிறல அப்படின்லாம் அதுக்கு காரணம் சொல்லுவாங்க. எனக்கெல்லாம் உண்மையிலேயே ஆச்சரியமாக இருக்கும். உண்மையான அன்பு பாசம் இருந்துச்சுண்டா. உண்மையான அன்பு பாசம்ன்றது அவங்க நம்மளுக்கு காட்டிடுறாங்க. இப்போ என் புருஷன் வந்து என் மேலே பரிவாக பண்பாக என்ன உனக்கு என்ன வேணும் ஏது வேணும், ஒரு முடியாத நேரத்தில் ஒரு ஒரு துணிமணி துவச்சி போடுறது, ஒரு சோறை போட்டு கொடுக்குறது, ஒரு காய்ச்சடிக்கு தான் அவங்க கொண்டாடி நல்லா இருக்காளா அப்படின்னு கனுசரணையாக பார்க்குது. அப்படி பார்த்து நம்மளோட ஒரு குடும்பமாக ஐக்கியமாகி ஒரு பாசமாக இருக்காங்கண்டா, அவங்ககிட்ட வந்து அந்த ஒரு இதை மட்டுமே எதிர்பார்க்கக்கூடாது. அந்த இதை எதிர்பார்த்துத்தான் அந்த பாசம்லாம் காட்டுறாங்க. நம்மள்ட்ட வந்து அவங்க வந்து அவங்களுக்கு பொண்டாட்டியாக அவங்க உடல் தேவைகளை சரி பண்ணுறதுக்கு இருக்கும், அதுக்காகத்தான் நம்ம பார்க்குறாங்க அப்படின்னு நினைக்கக்கூடாது. அப்படி நினைக்கிறது தவறு. அப்படி தான் நான் நினைக்க மாட்டேன். நல்ல பாசமும் நல்ல புரிதலும் இருந்துச்சுன்னா ஆண்மையே இல்லாத ஒரு ஆணோட கூட குடும்பம் நடத்தலாம் என்னை பொறுத்தளவு. அப்படித்தான் நான் நினைப்பேன். அப்படி நினச்சிக்கிட்டு தங்கச்சி அம்மா எல்லோரும் ஒன்றா இருந்தோம் வாடகை வீட்டில் தான். இதே மாதிரி தான் 10க்கு 10 ரூம்புத்தே. 10க்கு 10 ரூம்பு, ஒரு சின்ன அடுப்படி. நாங்கள் குடி போனது 10க்கு 10 ரூம்பு, ஒரு சின்ன அடுப்படி. அந்த 10க்கு 10 ரூமில் அம்மா தங்கச்சி நான் சிம்மப்பா அப்படித்தான் வரிசையில் படுத்து கிடப்போம். என்றைக்கோ கண்டங்கழிச்ச முண்டு, என்றைக்கோ ஒரு நாள் இருந்துட்டு வாழ்க்கையை குடும்பம் நடத்திட்டு அப்படியே வாழ்க்கையை தங்கச்சி இருக்குது அம்மா இருக்குது அப்படின்ற ஒரு அச்சத்துலேயே குடும்பம் நடத்திட்டு ஓடணும். அப்புறம் வேலை வெட்டி அப்படியே சம்பாதிக்கணும், அதை கட்டி கொடுக்கணும், இதை கட்டி கொடுக்கணும், மரியாதையாக நம்ம பூமியில் வாழ்ந்துடணும். நம்ம அப்பா இறந்து போயிட்டாரு, இறந்து போனதுக்கப்புறம் பாரு தாப்பா எல்லாரும் பிள்ளையே தலை கட்டு போய் நிற்கிது அப்படின்னு நம்ம ஊர்களில் யாரும் சொல்லிடக்கூடாது. பரவாயில்ல, சாமிநாத பொம்பளை பிள்ளையாக இருந்தாலும் தலை பிள்ளையா ஆம்பளை பிள்ளையாக இருந்து நல்லபடியாக கட்டி கொடுத்துருச்சு அப்படின்ற பெருமையோடு இருக்கணும் அப்படின்னு நான் நினைப்பேன். அந்த பெருமையை உண்டாக்கணுன்றதுக்காக ஓடி உழைச்சி எங்கள் ஊரில் போய் இப்போ நல்லபடியாக கல்யாணம் வச்சு 4 பேர் பெருமையை இன்றைக்கி போய் நீங்கள் எங்கள் ஊரில் போய் கேளுங்க சாமிநாத மகன் எப்படின்னு நல்ல மனுச்சு நல்லபடியாக கட்டி வச்சுட்டு இன்றைக்கி அந்த பெருமையை பேசுவார்த்தேன். அந்த பெருமை வந்து மண்டை கணத்துக்காக சொல்ல வரலங்க. அது ஒரு எப்படி சொல்கிறது, அது எதையோ ஒன்று சாதிச்சதுக்கு மாதிரி நான் நினைப்பேன். இதில் வந்து என்னுடைய சந்தோஷங்கள் பல இழக்கப்பட்டிருக்கு அப்படின்றதான் சொல்ல வரத்தேன். பல இழக்கப்பட்டிருக்கு. எத்தனையோ குடும்பத்தில் புருஷன்ட்ட நல்லா நடந்துக்கிறாருல, பிள்ளைகளாம் பெற்றுருவாங்க, நடந்துக்கிறாமல் எப்படி பிள்ளை பெறுவாங்க சொல்லுங்கள். அப்போ கல்யாணம் முடிஞ்ச புதுசில் நல்ல பாசவந்தமாக இருந்தார். இப்போ இல்லை, இப்போ என்கிட்ட அந்த பாச பரிவு காட்டலை. அதனால எனக்கு ஒரு அன்பு தேவைப்பட்டது. இன்னொரு இடத்துல அந்த அன்பு கிடைக்குது, அந்த அன்புட்டு போகிறேன் அப்படின்வாங்க. என்ன நினச்சாலும் நினச்சினாங்க. நல்லா மச்சான் குழந்தைன்னு பேசுனாங்கன்னா நல்லா சிரித்து விளையாடி பேசி வைத்தேன். மற்றபடி ஒரு பஸ்ஸில் ஒரு அசிங்கமாக ஒருத்தன் நம்மளை பார்க்குறேன், ஒரு அசிங்கமான ஒரு செயலில் ஈடுபடுறேன், ஒரு அசிங்கமாக ஒருத்தன் நடந்துக்கிறேன் அப்படின்டா, அந்த இடத்துலையே அசிங்கமாக நம்மளும் நடந்து அடித்து பிடிச்சி அதை நம்மளுக்கும் அவனுக்கும் தெரிஞ்ச சின்ன விஷயத்தை பெரிய விஷயமாக்கி இப்படி நடந்துச்சா அப்படியான்னு ஊரே பேசுகிற மாதிரி வைக்கணுமா, அசிங்கம் அப்படின்ட்டு ஒதுங்கி வந்துடுவேன். என்ன பொதுவான இடத்துக்களை சொல்கிறேன், அதுக்குன்னு வீட்டுகள்லையோ இல்லை எதுலேயோ பார்த்துட்டு சும்மா வர முடியாது. என்ன அப்படியாப்பட்ட குணம் பிடிச்சவன் நான். நல்லா அடிதடியெல்லாம் பேசுவேன், ஆனால் அறிவு சார்ந்து சில சமயங்களில் யோசிப்பேன். அப்படி தங்கச்சியை கட்டி கொடுத்ததுக்கப்புறம் மறுபடியும் நம்ம இங்கே வீடு கட்டி இப்போ இருக்கவே கொஞ்சம் சிரமமாக தான் இருக்குது. உண்மைதான், மனசார சொல்கிறேன், சிரமந்தேன். ஒரு ரூமு தானா, தம்பி பெரிய வயலாயிட்டேன், என்ன இளவட்டமாயிட்டேன், பிள்ளைகளும் பெரிய பிள்ளையாக்கிட்டு இருக்குது. தள்ளி தான் எங்கனையோ நாங்கள் வாட்டுக்கு தூங்கிக்கிட்டேன். என்னத்தையோ நம்ம உணர்வுகளுக்கு மதிப்பளிக்காட்டாலும் என் சீமா வந்து என்னோட பாசமாக நல்லா இருப்பார். அதே பெரிய விஷயம் தானே. அந்த பாசம் நம்மளுக்கு போதும் அப்படின்னு நான் நினைப்பேன். நம்மளுக்கு வாழ்க்கையில் எல்லாம் கிடச்சிருச்சு, என்ன எல்லா சந்தோஷமும் கிடச்சிச்சு. இன்னும் கொஞ்சம் நாள் போட்டும் மேலே ஒரு ரூம் எடுத்துட்டோம்னா நம்ம சந்தோஷமாக இருந்துக்கலாம். அதுக்குன்னு நம்ம குடும்பமே நடத்தலையாண்டா கண்டிப்பாக அப்படிலாம் கிடையாது.
அப்போல்லாம் இருக்க முடியுமா உலகத்தில்? ஏதோ கண்டம் கழிச்சோம்ண்டு, ஏதோ என்றைக்கோ ஒரு நாளைக்கு கூட பிறந்த சகோதரியை நினச்சி தத்தை உங்கள்கிட்ட சொல்கிறேன். எதுவும் நினச்சிக்கிறாதியே, என்னத்தா இப்படி அந்தரங்கமான விஷயங்களை பேசுகிறோமோ அப்படின்லாம் நினைக்காது. என்ன இதில் இருக்குது? புருஷன் பொண்டாட்டின்ட்டு பார்க்குறவங்க, இந்த வீடியோவெல்லாம் பார்க்குறவங்க பூரமே வந்து நல்ல மெச்சூரிட்டியான, நல்ல வந்து வயசு அதிகமானவங்க தான் பார்க்குறீங்க. அதனால் என்னோடய பேச்சுவார்த்தையில் நீங்கள் புரிஞ்சுக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். அப்படித்தான் சில சமயங்களில் நான் வேலை பார்த்துட்டு வரதுனாலேயே என்னவோ எனக்கு பெருசாக தெரியாது. நீங்கள் போடுற கமாண்டுகளை வாசிச்சுட்டு கொஞ்சம் நேரம் போன பார்த்துட்டு ரொம்ப நேரம் கூட நைட்டில் முடிச்சிருக்கேன். ரொம்ப நேரம் கூட சனி ஞாயிறு லீவுகளில் ரொம்ப நேரம் முடிச்சிருப்பேன். நைட்டில் பார்த்துட்டு அப்போ தான் எனக்கு பார்க்க டைம் கிடைக்கும். மற்ற நேரத்தில் பிள்ளையை போன பிடிங்கிறோம். பகல் நேரத்துகளில் லீவில் இருந்துச்சுக்கண்டா. அப்புறம் இது வேலையை வெட்டியும் பார்த்துக்கிட்டு தெரியுமா போன கையிலேயே எடுக்க முடியாது. இந்த ஆன்லைனுக்குள்ளே இருக்கையில் என்ன நடக்குது ஏது நடக்குதா சின்ன சின்ன விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும்ல. அப்படி தான் நினச்சிக்கிட்டு நைட்டுகளில் பார்த்துட்டு சித்த பார்த்துட்டு கொஞ்சம் லேட்டாக இருந்துச்சாலும் ஒன்றும் சொல்ல மாட்டார். சனி ஞாயிறு லீவுகளில் சேர்ந்து தூங்கிட்டு போகுது பொண்டாட்டி, என்ன வேலையை வெட்டி பார்க்குது, என்றைக்கோ ஒரு நாளைக்கு தான் இது பண்ணுது அப்படின்னு நினச்சிக்கிட்டு நிச்சயமா அப்பாவும் வந்து ரொம்ப வந்து இது பண்ண மாட்டார்ட்டே. அப்படித்தான் அவர் பாசமாக இருக்கிறதுனால சில இதுகளை கொஞ்சம் கொஞ்சம் கண்டு காணாமல் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். சீக்கிரமாக வந்து மேலே ஒரு ரூம் எடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம வாட்டுக்கு ஒரு சந்தோஷமாக குடும்பம் நடத்தலாம். என்னத்தையா விட்டு அடித்து போவோம். என்ன எதாக இருந்தாலும் ஏற்றுக்கிறோம்த்தே, எதாக இருந்துக்கலாம்னு ஏற்றுக்கிட்டு மனம் நம்ம மனசு தான் எல்லாத்துக்குமே காரணம். மனசில் ஏற்றுக்கிட்டு அதை நம்ம கொண்டுட்டு போயிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அது நல்லாத்தையாக இருக்கும். என்னை பொறுத்தளவுக்கு பெருசாக படாது, பெரிய விஷயமா படாது, குறையா படாமல் அது சில பேர்லாம் சரி அடுத்த விஷயத்தை பேச வேணாம். என்ன நம்மளை நம்பி அவங்க நம்மகிட்ட பேசுகிறாங்க, நம்ம அடுத்த விஷயத்தை சொல்லக்கூடாது, நம்ம விஷயத்தை தான் நம்ம பேசிக்கணும். அப்படித்தான் போய்கிட்டு இருக்கு. கடங்க இல்லாமல் கட்டி போடணும் வீடு. கடனை கட்டிக்கிட்டு ஒருத்த வீட்டில் வட்டிக்கு வாங்கிட்டு வட்டிக்காரே வந்து வட்டி கட்டலையாம்மா நம்மளை கேட்டாண்டு அப்புறம் வாடகை கொடுக்குறது வட்டி கொடுக்குறது ஒன்று தானத்தே. அப்படித்தான் யோசனை பண்ணிக்கிட்டு ஒரு இதாகவும் ஒரு அடுப்படியாக போட்டுக்கிட்டோம். இன்னும் மேலே எடுக்கையில் பெட்ரூம் போட ஒரே இதை எடுத்துருவோம். என்ன அடுப்படி ஹாலு கிச்சனு அப்படி எடுத்துருவோம் நீட்டு விட்டு அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம். அதுக்கும் கடவுள் வழி வளர்க்கட்டும். என்ன நகையை பூரா அடகு கிடக்கு, என்ன நினச்சாலும் நினச்சிக்கோங்க, பூரா நகையை அடகு கிடக்கு. எல்லா நகைக்கும் ஓடியே போய் வட்டியை கட்டத்தான் முடியுது. ஆணும் பொண்ணும் உழைக்கிறதே உழைச்சி நீங்கள் சொல்கிறீல்ல என்ன குழம்பு ஒரு குழம்பு வைக்கிற ஒரு கூட்டு வைக்கிறேன்னு, என்னத்தையாவது ஒரு மிச்சம் பண்ணி அதை திருப்பிக்கிட்டோம்டா கொஞ்சம் நல்லா இருக்குமேண்டுதேன். ஆடம்பரத்தை குறைச்சிக்கிட்டு வாழுவோமே. ஆடம்பரமாக சாப்பிட்டா நல்ல உடல் ஆரோக்கியமாக இருக்கலாம்னு யார் சொன்னால்? நம்ம மனசு சந்தோஷத்தோடு எந்த சாப்பாடு உணவு சாப்பிட்டாலும் அது வந்து ஆரோக்கியம்னு தான் நான் நினைப்பேன். மன சந்தோஷம் மட்டும்தான் வேணும். மன கவலை இருந்து பிரியாணி அப்படியே பல வகை சாப்பாடுகளை சாப்பிட்டா கூட உடம்புல போய் ஒட்டாதுத்தே. மன சந்தோஷம் இருந்துச்சுட்டா நம்ம கரைச்சிக்கிட்டு கூழ குடிச்சா கூட நம்ம உடம்புல ஒட்டி நல்லபடியாக தெம்பாக இருப்போம்னு நான் நினைப்பேன். அப்படித்தான் பார்த்துக்குங்க, நகையை பூரா அடகு கிடக்கு. பூராத்துக்கு வட்டியை தான் கட்ட முடியுது. இந்த இதுக்கு வட்டியை கட்டி இங்கிட்டு ஓடி வந்தோம்னா ஒன்றும் சின்ன சின்ன அமௌண்ட்டுக்குண்டா கட்டிடலாம், பெரிய அமௌண்ட்டு கிடக்கலத்தே. அதனால என்ன பண்ணுறது, அப்படி ஓடிக்கிட்டு இருக்குது. எல்லாத்தையும் திருப்பி கையில் வச்சுக்கிட்டு அப்புறமா ஆரம்பிப்போம். இப்போ இருக்குது பொருள் ஊரம் கொஞ்சம் பொருள் இருக்குது, அந்த பொருளை கொண்டு போய் அடகு வச்சு மேலே எடுத்தோம்னா எல்லாத்துலேயும் விழுந்துக்குருவோம். மாற்றி முதல்ல வந்து வட்டியை கட்டிகிட்டே இது பண்ணலாம்த்தே. இப்போ வந்து பார்த்துக்கோங்க திருப்பிட்டுத்தே அப்புறம் வைக்க சொல்கிறாங்க. அந்த திருப்புறதுக்கு இன்னொருத்த கையில் போய் ஏற்ற அவங்க நகை கொடுக்குறீங்களான்னு கேட்க முடியாது. என்ன நம்மகிட்ட இருந்துச்சுட்டா அதை மாற்றி வச்சுக்கிட்டு இதை மாற்றி வச்சுக்கிட்டு அதை அப்படித்தே திருப்பி மாற்றிக்கிட்டு திருறோம். அப்படியே ஓடிக்கிட்டு இருக்குத்தே. இதுதான் நிலவரம்த்தே. வேறு என்னத்துக்கு? எல்லாரும் போலவே நானும் பெரிய ஆடம்பரமாக வீடு கட்டி நல்லபடியாக இருக்கணும்னு வாழணுன்ற ஆசையெல்லாம் இருக்கத்தான் செய்யும். மனுஷனாக இருந்தால் ஆசை இல்லாமல் வாழ முடியுமா? ஆனால் அந்த ஆசைகள் வந்து நம்ம குடும்ப சூழ்நிலைக்கும் நம்ம புருஷன் சம்பாதிக்கிற சம்பாத்தியத்துக்கும் ஏத்தாப்பில் இருந்துச்சுன்னா வாழ்க்கை வந்து சிறப்பாக இருக்கும். அதை விட தாண்டி இருந்துச்சுன்னா வாழ்க்கை பல வழிகளில் மாறி போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அப்படித்தான் யோசனை பண்ணி அந்த அந்தரங்கமான விஷயம் மட்டுமே குடும்பம் அப்படின்னு இல்லாமல் குடும்பத்தில் பல பாகங்கள் இருக்குது, அதில் ஒரு சின்ன பாகம் அப்படின்னு அதை நினச்சி கண்டும் காணாமல் என்றைக்கோ ஒரு நாளைக்கு கண்ணை மூடி திறக்கிறேனே அவ்வளவுதான். என்னத்தை அப்படித்தான் நினச்சிக்கிட்டு ஓட்டிக்கிட்டு இருக்கேன். அது பெரிய விஷயமா நினச்சி பெரிய இழப்பாக நினச்சி நான் வந்து வாழ்க்கையை கடந்து போனது கிடையாது. அதை சாதாரணமாக நினச்சிக்கிட்டு இழந்து ஓடிடுவேன் பார்த்துக்கங்க. அப்படித்தான் போய்கிட்டு இருக்கு. எனக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்க சொன்னாங்க, பான்மதி உங்கள்கிட்ட யாராவது தப்பாக பேசினாண்டா அவங்கள வந்து இப்போ எனக்கு வந்து எங்கள் தங்கச்சியை வந்து ரொம்ப பிடிக்குன்னு வச்சுக்கோங்க.
தங்கச்சி வந்து தப்பாக ஒரு வார்த்தை என்னை பேசுகிறா. தங்கச்சியை போய் ஓடி சலான்னு செருப்பை கழட்டிட்டு அடிச்சிடும். ஏண்டி என்னைய வாடி பேசுனேன், ஏண்டி என்னடி நினச்சிக்கிடுத்துடுற, உன்னை நான் வளர்த்துனடி, உன்னை கட்டி கொடுத்தனடி, என்னடி இப்படி பேசிட்டேடி என்னைய அப்படின்னு செருப்பை கலக்கிட்டு பல்லார்னு அடிக்கிறவில்லைங்க. நம்ம தங்கச்சி பேசிடுச்சேன்னு முத்தா தங்கச்சி பேசிட்டான்னு சொல்ல வரல, ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்கிறேன். என்ன ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்கிறேன். யார் எவருன்னு சொல்ல முடியாதுல்ல. தவறுதலாக நம்மகிட்ட பேசுகிற அவங்கள நம்மளுக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்க வந்து நம்மகிட்ட தவறான ஒரு பேச்சுகளையோ நம்ம தவறான ஒரு பொம்பளையாவோ நம்மளை வச்சு நேருக்கு நேரம் சொல்கிறான்னு வச்சுக்கோங்க. அவங்கள ஏன் அவங்களோட சண்டை ஓட்டு நான் நல்ல பொம்பளை தான், என்னை எப்படி அந்த வார்த்தை சொல்லுவேன், என்னை எப்படி சொல்லுவேன், செருப்பால் உன்னை அடிச்சு விடுவேன், அதாக்கும் இதாக்கும் அப்படின்ட்டு அவங்ககிட்ட நான் சண்டை போடுறத விட என் மனசில் வேதனையாக அதை நம்மளை அவங்கள அவ்வளோ நேசித்தோம். அந்த நேசித்ததுக்கு அவங்க அதுக்கு லாய்க்கு இல்லாத ஒருத்தவளை ஆயிட்டாங்களே அப்படின்ட்டு மன வருத்தப்பட்டு அழுவனை தவிர அவங்கள வைய மாட்டேன். ஏன்டா அவங்கள நம்ம வந்து அவங்க மேலே பாசம் காட்டினது உண்மையாக பாசம் காட்டினவங்களை எப்படித்தான் வைய முடியும்? வருத்தம் தானே வரும். நம்ம இம்புட்டு அது மேலே நம்ம பாசம் வச்சுருந்தோம், வளர்த்தோம், நம்ம பாசம் வச்சுருந்தோம், நம்மளை இப்படி பேசிடுச்சு இந்த பிள்ளை அப்படின்னு வருத்தம் நினைத்த வரும். யாருமே சொல்லுவோம். அப்படித்தான் வருத்தப்பட்டுக்கிட்டு அழுதுட்டு அப்படியே அந்த இதுலேருந்து வெளியே வந்துடுவேன். அது என்னோடய இயல்பான குணம். அவங்ககிட்ட போய் நான் சண்டை போடலை, அவங்களோட நான் வந்து பட்டலை அப்படின்றதுக்காக வந்து நான் மோசமான பொம்பளைன்னு சொல்ல முடியாது. அது உண்மை. அதனால தான் அதை விட்டு இது போகிறாங்க அப்படின்ட்டு சொல்ல முடியாது. எப்படியோ குடும்பம் நடத்திக்கிட்டு இருக்கிறது எனக்கு தெரிஞ்ச அறிவில் அது சரியான முறை இருந்தான்றதே நான் நினைக்கிறேன். ஏன்ட்டு கேளுங்க, என் வாழ்க்கையில் என்றைக்கும் எந்த பிரச்சனையும் வந்ததில்லை, எந்த பிரச்சனையும் நான் ஏற்றிக்கிட்டதும் இல்லை. நான் அதுக்கு ஏற்றாப்புல அதுக்கு தகுந்தாப்புல கொண்டுக்கிட்டு ஓடிடுறேன். இதுதான் என் நிலவரம். ஒரு ஹாலு ஒரு கிச்சனுக்கா எப்படி குடும்பம் நடத்துறீங்க, எப்படி குடும்பம் நடத்துறீங்க அப்படின்னு பாவம் கேட்டுக்கிட்டு கிடைக்கிய. வாழ்க்கையில் அந்தரங்கமான ஒரு விஷயம் மட்டுமே வாழ்க்கைன்னு நினைக்க முடியாது. பிள்ளைய பெருசாகுதுல்லக்கா, பிள்ளைக்கு நாளைக்கு ஒரு துணி மாற்றுறதுக்கு அதெல்லாம் இருக்குது. அங்கிட்ட ஒரு ஓரமாக ஒரு இடத்த விட்டு வச்சுருக்காரு, அங்கிட்ட போய் மாற்றிக்கிறலாம். மேலே எடுத்துக்கிட்டால் பிள்ளைய போய் 2 ரூம் பெட்ரூம் எடுத்துகிட்டு அவர் ரூமில் பிள்ளை பொம்பளை பிள்ளைங்க ஒரு ஆம்பளை பிள்ளைங்க இருந்துட்டு போது நம்ம காலில் தூங்கி எந்திரிக்க வேண்டியதேன். இன்னும் காலம் பூரா ஓடி போயிடுச்சு. இன்னும் காலம் ஓடி போயிடுச்சு. இன்னும் வாழ்வோம், அப்புறம் வாழ்ந்துருவோம், அப்புறம் வாழ்ந்துருவோண்டே முடியுமா காலம் ஓடிடுச்சு. அதை நான் சந்தோஷமாக தான் சொல்கிறேன். ஒன்றுத்துக்கு என் தங்கச்சிக்கு தங்கச்சி பொம்மரியாக இருந்துச்சா, தங்கச்சி கொம்மரியாக இருக்குமா அப்படின்னே ஒதுங்கி வாழ்வோம். அம்மா இருக்குது தங்கச்சி இருக்குது அப்படின்னே ஒதுங்கி வாழ்வோம். அப்புறம் பிள்ளைகளை பெருசாகிடுச்சா, அப்புறம் அதுகளுக்காக அப்படியே ஒதுங்கியே வாழ்வோம். அப்படியே போய்கிட்டு இருக்கு. அப்புறம் கொஞ்சம் வயசாயிரும்ல, வயசான காலத்துல பிள்ளையெல்லாம் கட்டி கொடுத்துருவோம்ல, அப்புறம் மறுபடியும் ஒன்றாயிருவோம் நானும் அஞ்சு அப்பா. அப்போ வயசான காலத்துக்கெல்லாம் எங்கள் பாசத்தை வெளிக்காட்டிக்கிடுவோம். அப்படிதான் நினச்சிக்கிட்டு இருக்கேன். உண்மையிலே எனக்கு அழுக வருது. ஆனால் அழுகிறது வந்து சந்தோஷத்தில் தான் அழுகிறத தவிர மனக்கவலையில் அழுகிறேன்னு மட்டும் நினச்சிடாது. அப்படிலாம் இல்லை, மனசெல்லாம் கவலைப்படாது. மனசு கவலைப்பட்டுச்சுன்னா இந்த அளவுக்கு வேலையெல்லாம் பார்த்து இந்த அளவுக்கு சந்தோஷமாக நான் இருக்க முடியுமாத்தே? நெசமாகவே நம்ம ஒரு நம்மளுக்கு பிடிச்சவங்களுக்காக ஒன்றை இழக்கிறப்ப அதில் சந்தோஷம்தான் வரும். அப்படித்தான் நான் தங்கச்சிக்காக அம்மாவுக்காக பிள்ளைகளுக்காக அப்படின்ட்டு அப்படியே ஓடிடுறது. சீமாப்போ வேலை வெட்டின்னு அதை பார்க்குறாரு, ரொம்ப சிரமப்பட்டு வீட்டுக்கு வராரு. அவரையும் கஷ்டப்படுத்தக்கூடாது. அவருக்கு எப்போ தோணுது, எப்போ சந்தோஷமாக இருக்குன்னு நினைக்கிறாரு, அதெல்லாம் புரிஞ்சுதான் நடந்துக்கிறது. அப்படியே போகுது. சீமாப்போ ரொம்ப மோசமான ஆள் கிடையாது, ரொம்ப நல்ல மனுஷன். அதனால தான் இந்த அளவுக்கு எங்கள் வாழ்க்கை வந்து சிறப்பாக இருக்கிறதுக்கு காரணம். ஒரு ஆம்பளையால் தான் ஒரு பெண்ணோட வாழ்க்கை சிறப்பாக இருக்கிறதா இல்லையா அப்படின்ற முடிவு பண்ண முடியும். அப்படியே போய்கிட்டு இருக்கு. நான் சொன்னது மாதிரி ஒரு 60-70 வயசு ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், பிள்ளையெல்லாம் கட்டி கொடுத்துருவா. அப்போ பாருங்க, நாங்கள் என் புருஷனோடையே கையை கோர்த்துக்கிட்டே தான் தூங்குவேன், கோர்த்துக்கிட்டே தான் எந்திரிப்பேன், இன்னும் கூடவே வச்சுக்கிடுவேன். அப்படி நினச்சிக்கிட்டே இருக்கேன். அதுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக பணத்தை எங்களுக்காகவும் கொஞ்சம் சேர்த்து வச்சுக்கிட்டு இருக்குங்கால் வரைக்கும் சாப்பிட்டுட்டு யாருக்கையும் எதிர்பார்க்காம அப்படியே வாழ்ந்து வாழ்க்கையை ஓட்டிடணும்ட்டேன் என் ஜீவா அப்பாவோட. இதுதான் நான் புனியம்மாவோட குடும்பம் நடத்துகிறோம். ஐயோ 19 நிமிஷம் ஆயிடுச்சா? ஏற்றி உங்கள்கிட்ட பேசுனா மட்டும் டைம் போகிறதே தெரியல. சரி, என் சகோதரியை நினச்சி என் வாழ்க்கையில் நடக்கிற லாபம் நஷ்டம், நல்ல சந்தோஷம் சுக்கம்
இந்த மாதிரி விஷயத்த கூட உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறேன். நான் பகிர்ந்துக்கிற உணர்வுகள்லாம் உண்மை. உங்கள் மனசுக்கு அது உண்மையாகப்படுது, பொய் கிடையாது. அதோட உணர்வை தான் நான் சொல்கிறேன் அப்படின்னு உங்களுக்கு தோணுதுன்னா எனக்கு லைக் போடுக்கத்தே. லைக் போடுங்கன்னு கேட்குறதுக்கு யூடியூப் வரப்படி அதை கேட்கணும்த்தே. அதனால தான் கேட்குறேன். என்னத்தே பெரிய பணக்காரி ஆயிரம் உண்டு கேட்கலத்தே. என்னத்தையே போட்டு விடுங்க. உங்களால் நல்லபடியாக வாழ்ந்தா என்ன சந்தோஷம் தானே. கூட பிறந்தவ அம்மா அப்பா தங்க புருஷன் பிள்ளை நம்ம பெற்றுட்டோம். அது மேலே பாசம் கட்டுறது பெருசு இல்லத்தை. யாரோ ஒருத்தவங்க நம்மளுக்கு அறிமுகமே இல்லாதவங்க அவங்க குடும்ப கதையையோ அல்ல ஒரு கதையோ அவங்க பேசுகிறப்ப அவங்க மேலே வர்ற பாசம் பெரிய விஷயம். அதனால் நீங்கள் கொடுக்குற லைக்கு, நீங்கள் போடுற கமாண்டு, எத்தனை பேர் பார்த்துட்டு கமாண்டு பண்ணாமே போகிறீங்க. அப்படிலாம் போகாதீங்க. யார் பார்த்துருக்காங்க, யார் இது பண்ணுறாங்க. என் கூட பேசுகிறது மாதிரி தான் நீங்கள் போடுற கமாண்டு வந்து என் கூட பேசுகிற மாதிரி தான். அது லாங் வீடியோவில் நீங்கள் கமாண்டு பண்ணீங்கன்னா கண்டிப்பாக பார்ப்பேன். ஏன்டா கொஞ்சம் கமாண்ட் இருக்கா அதனால். ஷார்ட்ஸில் 4-5 போடுறேன். 4-5 போட்டால் 4-5க்கும் ஒரு 300 400 200 500 1000 3000 4000 கூட வந்துடுது என்ன ஒரு வீடியோவுக்கு. அந்த ஹார்ட் போட்ட வீடியோவுக்குலாம் 4000 கமாண்ட் வந்திருக்கு. அதில் போய் பார்க்க முடியாது. அதனால் இப்போ லாங் வீடியோ கமாண்டை கண்டிப்பாக நான் பார்ப்பேன். நான் தான் அதை குடமிளகாக்கெல்லாம் நினைப்பேன்ப்பா. அவங்கெல்லாம் பார்ப்பாங்க ஆனால் கமாண்ட் விடுறாங்களே தான் அப்படின்னு நினைப்பேன். அப்படி மனசுக்குள்ளே நினைப்பேத்தே. அது மாதிரி இந்த பூ போட்டாக்கெல்லாம் நல்லா கமாண்டு ஓட்டுவாங்க. அப்புறம் நிறைய அக்கமாரு இந்த பானுமதி அம்மா இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. நிறைய பேர் கமாண்டு ஓட்டுருவாங்க. பேர்களைத்தான் சொல்ல தெரியலை. இந்த இது தேனூர் ராஜி அக்கா அவங்கெல்லாம் போட்டுருவாங்கத்தே. கமாண்டு அப்படி போடுங்க. போட்டுட்டு என் கூட உங்கள் அன்புகளை பகிர்ந்துக்கங்க. நான் பேசுகிற பேச்சுகளில் எதுவும் தப்பு தவறு இருந்துச்சுட்டா எதுவும் நினச்சிக்கிறாதியே. இதெல்லாம் எதுக்கிட்டே சொல்கிறேன் அப்படின்னு நினைக்காதியத்தே. ஏதோ கூட பிறந்த சகோதரியை நினச்சி சொல்கிறேன். என்னத்தையே வாங்க. என்னத்தை பெரிய ரகசியம் கட்டி காத்த ஊரை நாட்டா என்ன ஆண்டுட்டாங்களா? மனசில் கஷ்டத்தை வச்சுக்கிட்டு வெளியில் நான் சந்தோஷமாக வாழ்கிறேன் அப்படின்னு காட்டிக்கிட்டதும் உள்ளுக்குள்ளே நல்ல சந்தோஷமாக இருந்துட்டு வெளியில் அழுகிற மாதிரி தாடின்னு கஷ்டப்படுறேன் வெளியில் தெரிகிறதும். அப்படி தெரிகிறவங்கெல்லாம் என்னத்தை நாட்டை ஆண்டாட்டாக வேணாம். நம்மளுக்கு அப்படி வேணாம். நல்லா இருந்தோம் நல்லா இருக்க போகிறோம். என்ன நல்லா இருக்குன்னு சொல்ல போகிறோம். கஷ்டமாக அந்த கஷ்ட நஷ்டத்தையும் கூட சொல்லி மன ஆறுதல் பட்டுக்கிற வந்து மணி ஆகி போச்சு ஏத்தே பேசிக்கிட்டே இருப்பேன். லைக் போடுங்க. போயிட்டுமா லைக் பண்ணுங்கத்தே.